ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். இந்த எபிசோடில் காளிதாஸ் 2 படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். காளிதாஸ் 2 படத்தோட கேஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது பரத், சங்கீதா போன்றோர் நடித்திருக்காங்க. பிரகாஷ் ராஜ், கிஷோரும் நடித்திருக்காங்க. இந்த படத்தை செந்தில்ங்கிறவரை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு. சாம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. காளிதாஸ் 2 படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது படத்தின் நாயகனான பரத் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார். அப்படி இருக்க ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. அப்படி இவங்க நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு குழந்தைங்கிறது மிஸ் ஆகுது. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே பரத் வராரு. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்டர் ரிசைட் பண்ணுறாரு. அவர் டிசிக்கே ஃபோன் பண்ணும்போது அசிஸ்டன்ட் கமிஷனரும் இந்த கேஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படிப்பட்ட ஆளுனா படிச்சுட்டு வந்த ஆள். பரத் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ண ஒரு பர்சன். இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படி ஒரு புறம் இருக்க அந்த குழந்தையோட டெட் பாடிங்கிறது கிடைக்கிது. அதே சமயம் அடுத்தும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு சம்பவம் அரங்கேறுது. இதன் பின்னணியில் இவங்க விசாரித்த இன்வெஸ்டிகேஷன் மோடில் ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் லாயர், ஒரு லீடிங் லாயர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர் சஸ்பெக்டாக இந்த கேஸுக்குள்ளே வராரு. அப்படி இருக்க இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏன் அந்த குழந்தைங்கிறது மிஸ் ஆனுச்சு, அதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சு, இவங்க சஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் அந்த விஷயங்களை பண்ணாரா, அதே சமயம் இதெல்லாம் தாண்டி இந்த கேஸை பரத் கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணிட்டாரா, இந்த கேஸில் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது என்னென்ன எதிர்பாராத சம்பவங்கள் ட்விஸ்ட்டு நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறது தான் காளிதாஸ் 2. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் பரத் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு போலீஸுக்கான ஒரு மெச்சூர்டு பாடி லாங்குவேஜோட பண்ணியிருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா சங்கீதாவும் அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரமானாலும் பிரகாஷ் ராஜ், கிஷோர் நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கும்போது அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை சாம் நீட்டாகவே டெலிவர் பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் நமக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கிறதே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா இந்த படத்தில் ப்ளே ஆகுது. சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு தேவையான ஒரு நீட்டான சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஏன்னா படம் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்குது, கமிஷனர் ஆஃபீஸ், இவங்க ஜீப் ட்ராவல், இதெல்லாம் நல்லாவே சினிமோட்டோகிராஃபியில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து கடைசி ஒரு 30 மினிட்ஸ் படம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய சில சர்ப்ரைஸ், அதே மாதிரி அடுத்த பாட்டுக்கான ஒரு நாட்டும் விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோ பர்னிங் இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்க ஆடியன்ஸுக்கு இந்த படம்ங்கிறது நிச்சயம் கவர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இப்போ மலையாளத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம்ங்கிறது கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் படம் எங்கேயுமே ஒரு டீவியேஷன் இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் பேக்ரவுண்ட்லேயே போகிறதும் இந்த படத்துக்கு இது எல்லாமே ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தால் இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயம் ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு ஸ்லோனஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த படம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறது சொல்லலாம். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ போனோன்னே இன்வெஸ்டிகேஷன் பயங்கர விறுவிறுப்பாக எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்படி இது கவர் ஆகும்னு தெரியல. ஃபைனலி டு சம் இட் அப், காளிதாஸ் 2 அப்படிங்கிற படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்குது. அதில் ஒரு குழந்தை மிஸ் ஆகுது. அப்போது பரத் போலீஸ் டீம் உள்ளே வர்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த குழந்தை மிஸ் ஆனது, அதே சமயம் இந்த குழந்தைக்கு நேர்ந்த விஷயங்களின் பின்னணியில் யார் யார் இருக்காங்க, அதை பரத்தன் டீம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதை எவ்வளோ தூரம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட் க்ரைம் த்ரில்லரை என்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஓவராலாக இந்த காளிதாஸ் 2ங்கிற படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசன்ட் வாட்ச் இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் அதுக்குள்ளே அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொடுத்து இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் UA சர்டிஃபைடு தான், அடல் காட்சிகள் அப்படிங்கிறது இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா, ஏன்னா இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மர்டர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுனால UA சர்டிஃபைடு. இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.